தமிழ் கதிர் உறவுகளுக்கு இனிய வணக்கம். இப்போ நாங்கள் நிற்கிறது நாக வழிபாடுகளோடு மிகவும் பிரசித்தமான ஒரு ஆலயத்துக்கு முன்பாகத்தான் நிற்கிறோம். ஈழத்தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஈழத்தமிழர்களுடைய வழித்தோன்றல்கள் அல்லது ஈழத்தமிழர்களுடைய மூதாதையர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நாகர்கள் என்ற நாகர்கள் என்ற ஒரு ஈழத்தமிழர்கள் நாகர்களுடைய வழித்தோன்றல்கள் என்று பல ஆராய்ச்சிகள் என்ற முடிவில் உறுதியாகி இருக்குது. அந்த நாகர் வழி வந்தவர்களாகிய எங்களோட ஈழத்தில் அதிகமான இடங்களில் நாக வழிபாடுகள் இடம்பெற்று வரதை நாங்கள் எல்லா இடமும் கண்டுக்கிறோம். எங்களுடைய எல்லா விதமான ஆலயங்களிலே இந்து ஆலயங்கள் எல்லாவற்றிலையுமே இந்த நாக வழிபாட்டுன்றது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுது. இந்த நாக வழிபாட்டில் மிக முக்கியமான ஒரு இடம் இந்த புளியம்பொக்கனை நாகதம்பிரான் ஆலயம். இந்த புளியம்பொக்கனை நாகதம்பிரான் ஆலயத்துக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். என்ன விசேஷம்னு சொன்னால் இப்போ அங்கே வருடாந்த மகோத்சவம் இடம்பெற இருக்குது. அப்போ இன்றைக்கு இடம்பெறுகின்ற இந்த விசேஷ பூஜையில் இது ஒரு பாரம்பரிய முறைப்படி இடம்பெறும். இங்கே அந்த பூசகர் பாம்பாக உருவறித்தான் இந்த ஆரம்ப நிகழ்வு, அதாவது இந்த பூஜை அதாவது இந்த வருடத்தினுடைய மகோத்சவத்தினுடைய சில பழக்க வழக்கங்கள் இருக்குது இந்த கோயிலுக்கு. அதாவது இந்த மரபு வழியாக பின்பற்றி வருகின்ற ஒரு பழக்க வழக்கம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு இந்த பூசை தொடங்கி அவர் ஒருவரிடம் அந்த பூசை இது தொடர்பான விடயங்களை பொறுப்பு கொடுத்து அப்படித்தான் இந்த இதில் இடம்பெற்று வருவது வழமை. மிகவும் பாரம்பரிய முறைப்படி தான் இந்த பூசையை நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பூசைகள் தொடங்கிட்டுது. இங்கே பிராமணர்கள் பூசை செய்கிறதே இல்லை. இது கண்டு இருக்கிற பூசகர் தான் இங்கே பூசை செய்கிறது. அதே வேளை இங்கே மங்கள வாத்தியங்கள்னு சொல்கிறது இல்லை, இந்த பறை இசை எங்களுடைய தமிழர்களின் பாரம்பரிய இசை, அந்த பறை இசையில் தான் இங்கே ஆலயத்தில் எழுப்பப்படுகிறது. இந்த பறை இசை தான் எழுப்பப்படுகிறது. அந்த வகையில் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அவருக்கு திடீரென்று உருவறி நாகமாக உருவறியிருக்கிறார். இப்போ நாகத்தினுடைய அதாவது நாகதம்பிரானுடைய ஒரு நாகதம்பிரான் அவருக்குள்ளே வந்தன்னு தான் இந்த கிராம மக்கள் சொல்லுவார்கள். இதான் அவருடைய இந்த இப்படி உருவறி இதாண்டி இப்படி ஒரு பூசையை செய்து அவர் அவருக்குள்ள அந்த நாகதம்பிரான் வந்ததாக இந்த கிராம மக்கள் சொல்லினோம். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த ஒரு பூசை தான் மிக ஆக்ரோஷமாக இருக்கும். அதான் எனக்கு அதில் கிட்ட முன்னுக்கு நின்று எடுக்க கொஞ்சம் அச்சமாக இருந்தபடியாக நான் கொஞ்சம் விலகி நின்று தான் எடுக்கிறேன். சிலதை அவர் அந்த நேரம் சிலதை பார்க்க கொஞ்சம் அச்சமாக இருக்கும். முதல் தடவை பார்க்க, ஆனால் இந்த பகுதி மக்களை பார்த்தீங்கன்னா மிகவும் பயபக்தியோடு தான் இந்த பூசை வழிபாடெலாம் கலந்து கொள்ளுவிடும். இது இங்கே இருக்கிற இப்போ இருக்கிற எல்லாருமே இந்த கிராமத்தை சூட இருக்கிற இந்த ஆலயத்தை சூட இருக்கிற மக்கள். அவர்களுடைய பிரதான காவல் தெய்வமாக இந்த நாகதம்பிரான் தான் இருக்கும். என்ன வேலை செய்யணுமோ எங்கே வேலை செய்யணுமோன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த நாகதம்பிரான் பூஜை தொடங்குகிற நேரம் அனைவரும் இந்த கோயிலில் பிரசித்தமாக இருப்பினும் எல்லோரும் சிறுவர் முதல் பெரியவர்கள் வர இந்த கோயில் புனரமைப்பு வேலைகளையும் இந்த கோயிலை சுத்தம் செய்கிறதுல இருந்து சகல ஆயத்த பணிகள்லையும் இன்றைக்கும் இந்த கிராம மக்கள்கிட்ட காணக்கூடியதாக இருக்கிற பண்பு எல்லோருமே இந்த கோயிலில் நின்று இந்த இடங்களை சுத்தம் செய்து இந்த பூசைக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கு. இதுதான் இந்த கிராமங்களில் இன்றைக்கும் அழிஞ்சு போகாமல் இருக்கிற ஒரு நிகழ்வு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அதிகமான கோயில்களில் எல்லாமே சம்பளத்துக்கு ஆக்களை பிடிச்சி தான் எல்லா வேலையுமே செய்ய வேண்டி இருக்கும். அதாவது இளைஞர்களை காண கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் எல்லா கோயிலையும் நிற்கணும். ஒரு சில இடங்களை தவிர எல்லா இடத்தையும் ஒரு சில இடங்களில் இளைஞர்கள் கொஞ்சம் இருக்கும். ஆனால் இதே மாதிரி இந்த புளியம்பொக்கனை மாதிரியான கிராமப்புறங்களை அண்டி இருக்கின்ற இந்த எங்களுடைய மரபு வழியோடு சம்பந்தப்பட்ட இந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றுகிற ஆலயங்களில் அதிகமாக சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வர இந்த ஆலய பூசையில் அதிகமாக ஈடுபடுறது நீங்கள் காணலாம். அவருக்கு அந்த உருவம் பார்த்தீங்கன்னா தெரியும், நாகமாக மாறி
அங்கே இருக்கிற கற்பூர சட்டியை தன்னை வாயால் எடுத்து கொண்டு போகிறார். இப்போ இந்த சில இதுக்கு வந்து கற்ப கிரகத்துக்கு வந்து இந்த இதால் வந்து பூசை செய்யுது. இந்த வாயால் கவ்வின அந்த கற்பூர சட்டியை வச்சு தான் கற்பதில் பூசை செய்கிறார். நாகம் அதை அப்படி செய்தார். நாகதம்பிரானுடைய தான் அவர் நிற்குது. அதுதான் இந்த கிராம மக்கள் சொல்லிச்சுனா. இப்போ எப்படி ஒரு பூசை ஒன்றை செய்துதான் இந்த திருவிழாக்குரிய, அதாவது இதை சொல்லிக்கணும் கண்டம் எடுக்கன்னு சொல்லி வந்து இன்றைக்கு இது ஆரம்பிக்கணும். அதுக்குரிய பொறுப்பான ஒருத்தரை வந்து பொறுப்போராக நியமித்து அவர்கிட்ட அந்த பொறுப்பு கொடுவடும். இப்போ அவரை இப்போ இந்த பூசாரி வந்து சில தெரிவு செய்திருக்கார். தெரிவு செய்து அந்த இதுகளெல்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா இதுவரை அந்த இதை ஒருத்தர்கிட்ட கொடுப்பேன். அவர் தான் அந்த பண்டம் எடுக்கிறதுக்கு பொறுப்பாக போய் அது எல்லாத்தையுமே பொருள் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இந்த என்னன்னு சொன்னால் இது இன்றைக்கு நேற்று வந்த ஒரு வழிபாட்டு முறை இல்லை. 700 வருடங்களுக்கு முன்னரே வந்து இப்படித்தான் நாங்கள் பூசை நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கிறோம். அதை இன்றைக்கும் வந்து பின்தொடர்ந்து கொண்டே வந்திருக்கிறோம். இப்போ என்ன செய்யணும்னா அடுத்த தலைமுறைக்கு அந்த இதெல்லாம் கொடுப்பினோம். அது அப்படியே வழி மாறி வந்து வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது அந்த கோயிலோட இருக்கிற சிவன் ஆலயம். அதில் முன்னாடி நீங்கள் பாக்கிய 2 கோபுரம் இருக்கும். அதில் பெரிய கோபுரத்தோட சேர்ந்த கோயில் தான் இது. அதுக்குரிய கோயிலாக இது வந்து சிவன் ஆலயம். இந்த இது வளாகத்துக்கு எல்லாம் சேர்ந்ததான் ஒரே வளாகமாக இருக்குது. இது வந்து சிவலிங்கம் அங்கே வச்சிருக்குது, சிவன் ஆலயம். இது வந்து இந்தியாவில் பக்கத்தில் இருக்குது. இதுதான் அந்த நாகதம்பிரான் ஆலயம். இப்போ நீங்கள் பார்க்குற இடம், இந்த இடத்துல தான் வந்து இந்த இடத்துல தான் நாகதம்பிரானை கொண்டு வந்து முதல் குடியமர்த்தினான். பல 100 வருடங்களுக்கு முன்னே அவரை கொண்டு வந்து குடியமர்த்தினதாக சொல்லப்படுது. இந்த மரத்துக்கு கீழே தான் நாகதம்பிரான் வந்து இங்கேருந்து ஒரு இடத்துல போயிருந்த நேரம் அவரை கூட்டிக்கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து குடியேற்றி இந்த இடத்துல பாலாபிஷேகம் செய்ததாகவும் அதுக்கு பிறகு அவர் இதுலேயே வந்து குடியேறினதாகவும் வந்து சொல்லப்படுது. சரி, இந்த மரத்தோட வந்து அன்று தொடக்கம் இந்த வரை வந்து இந்த பகுதியில் வந்து நாகதம்பிரான் குடியேறி இருப்பதாக இன்றைக்கு நம்பினோம். இதை பார்த்தாக்களும் இருக்கணும். இந்த பூசை செய்கிற பூசாரி தான் வந்து இதில் இந்த மரத்தில் ஏறி அந்த இங்கே இருக்கிற அந்த நாகத்துக்கு பழம் பால் வந்து வைக்கிறவர். அதை அந்த பழம் பால்களை சாப்பிட்டதெல்லாம் கண்டிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்ன வழக்கம் இல்லை, இதான் இந்த பண்டம் எடுக்க போகிறோம். இது என்ன வழக்கம்னு சொன்னால் அந்த நேரத்தில் வந்து கிளிநொச்சி பகுதிக்குள்ளே சந்தைகள் இருக்கே இல்லை. அப்போ இந்த பூசை செய்கிறேன்னு சொன்னால் எல்லாரும் போய் வந்து மிரக்கறி அதெல்லாம் வேண்டிட்டு வரணும் தானே. பார்க்கறதுக்கு தொடர்ந்த அன்னதானம் செய்யும். அப்போ அதுக்காக என்ன செய்யணும்னா இங்கே இருந்து வெளிக்கிட்ட எல்லாரும் யாழ்ப்பாணம் தென்மராட்சி அந்த பகுதிகளுக்குள்ள போய் அங்கே இந்த பூசைக்குரிய பொருட்களை எல்லாம் வந்து காணிக்கையாக வாங்கி கொண்டு திரும்பி வர்றது. அதை சொல்கிறது பண்டம் எடுக்க போகிறோன்னு சொல்லி அந்த நிகழ்வு தான் இப்போ நடந்து கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாரம்பரிய முறைப்படியே வந்து இந்த மாட்டு வண்டிகளில் இப்போ வெளிக்கிட்டு போயிடும். இதை போய் அங்கே யாழ்ப்பாணத்தில் அதுவும் வடமராட்சி பகுதிக்குள்ள, அதாவது கொடிகாமம் பரணி அந்த பகுதிகளுக்குள்ள நின்று, புத்தூர் இந்த பகுதிகளுக்குள்ள நின்று அங்கே இருந்து அந்த பொருட்களை கொள்ளனை செய்து கொண்டு 11ஆம் தேதி இடம்பெற அந்த இறுதி பூசையில் வந்து பொங்கல் பெரிய அளவில் நடக்கும். பல லட்சம் மக்கள் வருவினவங்க. அந்த பூசைக்கு இடையில் இங்கே கோயிலுக்கு வருவினோம். அந்த பொருட்களை வச்சு அன்றைக்கு அன்னதானங்கள் சிறப்பு இதுகள் எல்லாமே வந்து அன்னதானம் மிக சிறப்பாக இடம்பெறும். இதுதான் இந்த கோயில்ற ஒரு சுருக்கமான வரலாறு. உண்மையில் இது இந்த கோயில்ற பாரம்பரிய வரலாறுன்னு சொல்லி மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அந்த வரலாறு வேறொரு சேனலில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்கலாம். வேணுமெண்டா புதுயுகம் என்று சொல்லி அந்த லிங்கை வந்து நான் கமெண்ட்ஸ்லையும் அந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டு விட்றேன். உங்களுக்கு இந்த கோயில் இந்த புளியமுகன் நாகதம்பிரான் கோயிலில் முழுமையான வரலாறு தெரியணும்னு சொன்னால் அதில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். அதில் அந்த இந்த கோயிலோட வரலாறு வந்து காலங்காலமாக சொல்லி வர அந்த ஐயாவை வந்து சொல்லியிருக்கிறார். நீங்கள் அந்த கோயிலை முழுமையாக அறிஞ்சு கொள்ளணுமென்ற ஆர்வம் கண்டிப்பாக நீங்கள் அதுக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கணும். வேறு இந்த இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம். நன்றி.